அமாவாசை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சூரியனோடு நெருங்கி வந்து சந்திரன் மறைந்து போவது. அன்று இரவு சந்திரன் இருக்க மாட்டார். சூரியனோடு எந்த தொடர்புமே இல்லாமல் பின்னாடி போயிட்டாரு அப்படிங்கும்போது அன்னைக்கு நாம் சந்திரனை பார்க்க முடியாது. அது அமாவாசை. இது சயின்ஸு சொல்கிறாங்க. சூரியனை நாடி வந்து சந்திரன் சூரியனோடு கலந்து ஐக்கியமாகும் நாள் அமாவாசை. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சிவத்தை நாடி வந்து சக்தி சிவத்தோடு ஒடுங்கும் ஐக்கியமாகும் நாள் அமாவாசைன்னு சொல்லுவோம். இதில் என் குருநாதரை அழகாக சொல்வது, சிவத்தை நாடி வந்து சிவத்துக்குள்ள சக்தி அடங்கும் பொழுது சிவமும் காணாமல் போயிருமா. அதுதான் ரெண்டு ஒளியுமே இல்லை. ஆமாம், நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இரவில் பாருங்கள், சூரியனும் இருக்க மாட்டார், சந்திரனும் இருக்க மாட்டார், சிவமும் கூட தன்னை மறைத்து கொள்ளுமா. சக்தி எப்போ வெளிப்படுதோ அப்போ தான் சிவத்தை உணர முடியும் சொல்வார். இது இன்னும் விதமாக சொன்னால், சக்தி அடங்கி சிவமாகும், சிவம் அசைந்து சக்தியாகும். இதுதான் தத்துவம். சரிங்களா?